மாலபே நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையை அரசாங்கம் பொறுப்பேற்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் இன்று இடம்பெற்றது. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வைத்தியசாலையின் மூலம் இலவச சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள முடியும் என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டார். நவீன சுகாதார சேவை ஊடாக அறிவுபூர்வமான நாடு எனும் கொள்கையின் கீழ் டாக்டர் நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையை அரச போதனா வைத்தியசாலையாக பொறுப்பேற்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. सौख्य अमात्य दक्षिण आसियातिक ताक्षण वैद्य பணம் உழைப்பதற்காக நான் சைனத்தை ஆரம்பிக்கவில்லை. அவ்வேளையில் அமைச்சர் விஷ்ணு வர்ணபாலவை சந்தித்து என்னிடம் பணம் இருந்தமையினாலும் ஆஷா சென்ட்ரல் வைத்தியசாலையை 1.6 மில்லியனுக்கு விற்பனை செய்து இதனை ஆரம்பித்தேன். தனியார் மருத்துவ கல்லூரியை ஆரம்பிப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இந்த செயற்பாட்டின் மூலம் பாரிய அநீதியை நிறுத்த முடியும். சார், உங்களுக்கு இந்த வைத்தியசாலையை அரசாங்கத்துக்கு வழங்குவது தொடர்பில் கவலை இல்லையா என்று பலரும் என்னிடம் கேட்கின்றனர். மிகவும் சிரமப்பட்டு அழகாக அமைத்த வைத்தியசாலை. நான் தானம் செய்வதற்கு பழக்கப்பட்டவன். அதனால் இன்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சுகததாச, டாக்டர் நெவில் பெர்னாண்டோ மற்றும் இலங்கை வங்கியின் பொது முகாமையாளர் DM குணசேகர ஆகியோர் இதன்போது புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றிலும் கைச்சாத்திட்டனர். உண்மையில் இதனை அரசாங்கம் பொறுப்பேற்பதல்ல, அரசாங்கத்திற்கு கிடைத்த பரிசாகும். டாக்டர் நெவில் பெர்னாண்டோ அரசாங்கத்திற்கு பரிசு ஒன்றை வழங்கியுள்ளார். அரசாங்கத்திடமிருந்து ஒரு சதத்தை கூட அவர் எதிர்பார்க்கவில்லை. அத்துடன் இந்த வைத்தியசாலைக்காக செலுத்த வேண்டிய அனைத்து கடனையும் தான் செலுத்துவதாக டாக்டர் நெவில் பெர்னாண்டோ தனிப்பட்ட முறையில் கையெழுத்திட்டுள்ளார். எதிர்வரும் 2 வருடங்களில் 3 மருத்துவ பீடங்களை உருவாக்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அடுத்த வருடம் வயம்ப பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தை ஆரம்பிக்க உள்ளதுடன் அதற்கு அடுத்த வருடம் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்க உள்ளோம். පළවෙනි වරට මේ රටේ මහා ධනස්කන්ධයක් වියදම් කරලා පුද්ගලික අංශයේ ගොඩනැගුණු විශාලතම රෝහල ලංකාවේ. முதற் தடவையாக பெருந்தொகை நிதி செலவிட்டு அமைக்கப்பட்ட வைத்தியசாலையொன்று அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளது. எவ்வித மன வருத்தமின்றி டாக்டர் நெவில் பெர்னாண்டோ இதனை அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளார். இதற்கு முன்னர் 1001 கட்டில்களை கொண்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலை ஜப்பான் நாட்டிலிருந்து இலங்கைக்கு கிடைத்தது. அதனை விட அதிக கட்டில்களை கொண்ட இந்த வைத்தியசாலை இன்று எமது நாட்டைச் சேர்ந்த ஒருவரினூடாக கிடைத்துள்ளது. இதுவே முக்கியமான விடயமாகும். 3.55 பில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலவிட்டு தன் கண்முன்னே கட்டியெழுப்பி இந்த பெரிய வைத்தியசாலையை இன்று டாக்டர் நெவில் பெர்னாண்டோ அரசாங்கத்துக்கு அன்பளிப்பு செய்துள்ளார். எனவே இவ்வேளையில் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். மருத்துவ அறிக்கையின்படி இங்கு 3 பிரச்சனைகளை காணப்பட்டன. பொது சுகாதாரத்துறையில் கற்பிக்க ஒருவர் இருக்காமை, சட்ட மருத்துவ துறையை கற்பிக்க முறைமையொன்று இருக்காமை மற்றும் நோயாளிகளின் எண்ணிக்கை இந்த வைத்தியசாலைக்கு குறைவாக காணப்பட்டமை என்பன இங்கிருந்த பிரச்சனைகளாகும். குறைந்த நோயாளிகள் காணப்பட்டமையினால் மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதிலும் சிக்கல்கள் காணப்பட்டன. இந்த 3 விடயங்களில் 2 விடயங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன. வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மாணவர்களுக்கு மருத்துவ பயிற்சியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதுடன் ரிஸ்வி ஷரீப் அறிக்கையில் உள்ள சகல விடயங்களும் பூர்த்தி செய்யப்படும். இந்த வைத்தியசாலையை அரசாங்கம் பொறுப்பேற்பதால் இங்கு பணியாற்றிய எவரும் தொழிலை இழக்க மாட்டார்கள். அந்த உறுதிமொழியை நான் வழங்குகின்றேன். சைட்டம் மருத்துவ பீடத்தை அபிவிருத்தி செய்து அரசாங்கத்தின் மருத்துவ பீடங்களில் இடம் கிடைக்காத மாணவர்களுக்கு 100% அல்ல 500% வேணும் அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் உங்களுக்கு வழங்குவோம். සියලුම සහයෝගය අපි තමුන්නාසයට ලබා දෙනවා. 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி ரஷ்ய இலங்கை சிநேகபூர்வ வைத்தியசாலையாக நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலை ஸ்தாபிக்கப்பட்டது. இலங்கையின் மிகப்பெரிய தனியார் வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை காணப்பட்டதுடன் இலங்கையின் முதலாவது தனியார் போதனா வைத்தியசாலையாகவும் கருதப்படுகின்றது. 3.55 பில்லியன் ரூபாய் பெறுமதியான அதிநவீன வசதிகளை கொண்ட இந்த வைத்தியசாலை 1100க்கும் அதிகமான கட்டில்களையும் கொண்டதாகும்.